பிரைஸ் அலார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள்.
அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமேரியாவுக்கு திரும்பினான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா எலிசாவை குறித்து, அதாவது எலியாவினுடைய கடைசி நாட்களில் என்ன சம்பவம் நடந்தது என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதுல பாத்தீங்கன்னா, இந்த எலியா, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, சூறை செடிக்குள்ள இந்த எலியா படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை ஓரே பர்வதம் வரைக்கும் நடக்க பண்ணி ஆண்டவர் 3 வேலைகளை, அதாவது வேலையை கொடுக்கிறார். ஒன்று, ஆசகேலை ராஜாவாக்கு, எகுவை ராஜாவாக்கு, ஓ ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாய் மாற்று என்று சொல்லி. அப்பொழுதுதான் அந்த சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னபடி அவங்கள ராஜாவாய் ஏற்படுத்துகிறான். அதே போல எலிசாவை அவனுடைய ஸ்தானத்தில் அவன் என்ன பண்றான், அதாவது தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் சொன்னபடி அவன் எலிசா ஏர் உழுது கொண்டிருக்கிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவன் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 12வது ஏரை இவன் ஓட்டி கொண்டு இருக்கிறான். இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சோம்பேறிகள் அல்ல, அவர்கள் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த எலிசா ஏர் உழுகிற வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படி எலிசா கிட்ட வரும்போது தன் சால்வையை போட்டுட்டு இவர் பாட்டுக்கு அமைதியா போறாரு. அப்படி போகும்போது இவன் அந்த எலியாவின் பின்னாலே ஓடி போய் சொல்றான், நான் எங்க வீட்டில் போய் நான் சொல்லிட்டு நான் வரேன், எங்க அப்பா அம்மாவெல்லாம் முத்தம் செய்து வரணும், சொல்லிட்டு வரேன் அப்படின்னும் போது எலியா சொல்றார், நான் செய்ததை நினைச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ இந்த சால்வையை, அதாவது அந்த எலியா தன் மேல போட்ட அந்த சால்வையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவன் எலிசா என்ன செய்தான்னா, தன்னுடைய ஏர் முட்டுகளை, அதாவது ஏர் உழுத அந்த மர முட்டுகளை வைத்து வெட்டி அந்த அந்த மாட்டையும் அடிச்சு அவங்களுக்கெல்லாம் விருந்து பண்ணி தனக்குள்ள எல்லாவற்றையும், அதாவது அர்ப்பணித்து அவன் என்ன பண்றான், ஊழியத்துக்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் சொன்னா, ஒருவேளை எலியா கோபத்துல திட்டா அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை ஏர் மாடு அந்த ஏர்லாம் இருந்ததுன்னா திரும்ப போய் அவன் அந்த வேலையில போய் அவன் வேலை செய்திருக்கலாம்.
ஆனா அது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து இந்த எலிசா எலியாவை பின்தொடர்ந்து வருகிறான். இப்போ இப்படி எல்லாத்தையும் விட்டு வந்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய வேலை காத்திருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. இவன் எலியா கிட்ட வந்து அதாவது ஒரு எடுபிடியா இருக்கிறான். அது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்போ எலியாவுடைய கைக்கு அவன் என்ன பண்றான்? தண்ணீர் வார்த்தான். அப்போ ஒரு எடுபிடி வேலை தான் அவனுக்கு கிடைச்சது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இந்த எலியா கிட்ட இருந்து இவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். எலியாவை பார்க்கிறான், அவன் செய்கிற ஊழியங்களை பார்க்கிறான், இப்படி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் எலியா சொல்றாரு, என்னை ஆண்டவர் அதாவது என்னைய பெத்தேலுக்கு போக சொல்றாரு, கில்கால்ல இருந்து இப்போ பெத்தேலுக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன சொல்றான் எலிசா, நானும் வருவேன் உங்க கூட, அதாவது கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூடயே தான் வருவேன். உடனே எலியா சொல்றாரு, இங்க இருப்பா, நான் மட்டும் போயிட்டு வரேன், இல்ல நான் வருவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றான், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறாங்க. திரும்ப பெத்தேல்ல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க 50 தீர்க்கதரிசின் புத்திரர் என்ன பண்றாங்க, இவனை கேலி பண்றாங்க. உன் தலைவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியம் செய்யும் பொழுது ஒரு அதாவது ஒரு கூட்டம் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை ஏளனப்படுத்தும், அவமதிக்கும், நம்மளை நிந்தித்து பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டா நாம் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ இவனை கிண்டல் அடிக்கிறாங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு போறான் ஃபர்ஸ்ட் டைம். திரும்ப செகண்ட் டைம் சொல்றாரு எலியா, நீ இங்கே இரு, நான் என்ன பண்ண போறேன், அதாவது எரிகோ வரைக்கும் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் டைம் சொன்ன உடனே அப்பவும் சொல்றான், நான் இல்லை, உங்களை பின்தொடர்ந்து வருவேன், உங்களை விட்டு நான் நிற்க மாட்டேன், உங்க கூட தான் வருவேன், அடம் பிடிச்சி என்ன பண்றான், போறான். போகும்போது திரும்பவும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. அப்போ சொல்றான், நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். 3வது தடவையில அவர் என்ன பண்றாரு, அந்த 2 பேரும் போய் யோர்தானை கடந்து போறாங்க. ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்புறாருப்பா, நீங்க இருன்னு சொன்னாலும் இப்பவும் சொல்றான், இல்ல இல்ல உங்க கூட தான் வருவேன். உடனே சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. யோர்தான் கிட்ட போன உடனே தன்னுடைய சால்வை எடுத்து அடிக்கிறாரு. யோர்தான் ரெண்டாவது வந்து வழி விடுது. அவங்க வந்து வெட்டாந்தரையில என்ன பண்றாங்க, உலர்ந்த தரையில அந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்த பிறகு எலிசா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? அதாவது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டி நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அப்போ அவர் சொல்றாரு, பா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போறார், உனக்கு என்ன வேணும், என் பின்னாலேயே வரியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே எலிசா சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எலியா இருக்கும்போது எலியாவை வந்து அவன் வந்து முந்தி எலியாவோட நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் அவன் நினைக்கல. ஆனா எலியா போன பிறகு நம்ம தான் இனிமே என்ன பண்ணணும், தீர்க்கதரிசியா இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிந்தபடினால எலியாவை காட்டிலும் நம்ம நல்லா இன்னும் ஊழியம் செய்யணுன்ற அந்த வாஞ்சையில அவர் கேட்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம், அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னு கேட்கிறார். நாமும் இப்படி கேட்கறது தவறு இல்லை, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஆனால் இந்த ஆவியின் வரத்தை எதற்காக கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, நாம் ஊழியம் செய்வதற்காக கேட்க வேண்டுமே தவிர பணம் சம்பாதிக்கவோ புகழை சம்பாதிக்கவோ அல்ல. இப்போ இவன் பணம் புகழ் சம்பாதிக்கிறதுக்காக கேட்கல,
ஜனங்களுக்கு அவரை காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்ற வாஞ்சையின்படியினால் அவன் ரெட்டிப்பான வரத்தை கேட்கிறான். உடனே இந்த எலியா வந்து அவரை திட்டல. என்னடா நான் எப்போ போவேன்னு பார்த்துட்டு இருந்தியா? உன் ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா கேட்கிறியே அப்படின்லாம் சொல்லல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அரிதான காரியத்தை கேட்டாய். பாருங்க, நீ நல்ல காரியத்தை தான்ப்பா கேட்டிருக்கிற. ஆனா ஒரு நிபந்தனை, ஆண்டவர் உன்னை விட்டு என்னை எடுத்துக்கொள்ளப்படுகையில என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே நிபந்தனையோடு ஆசீர்வதிக்கிற தேவன். நிபந்தனை இல்லாம எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ சொல்லிட்டாரு, சரிப்பா நீ கேட்ட மாதிரி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவாரு. ஆனா என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தேன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்ட்டார். பாருங்க, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல இவங்க பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ பயங்கரமான ஒரு சுழல் காற்று. யோசித்து பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். ஒரு சாதாரண காற்று அடித்தாலே அங்க இருக்கிற மண்ணு, தூசி, கல் எல்லாம் புரட்டி எடுத்துட்டு வரும். ஆனா ஒரு சுழல் காற்று, அந்த சுழல் காற்று அடிக்கும் போது அந்த இருக்கிற இடமே தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாது. அப்படி ஒரு மண்ணை வாரி போட்டு கொண்டு ஒரு காற்று அடிக்கிற அந்த நேரத்துல கூட இந்த எலிசா அவன் வந்து அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம, ஐயோ கண்ணுக்குள்ள மண்ணு விழும் தூசி விழும்னு பார்த்தானா? இல்லை, கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த எலியா எப்போ எடுத்துக்கொள்ளப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இமைப்பொழுதுல மேல இருந்து ஒரு சால்வை உழுது அதை என்ன பண்றான்? பிடித்து கொள்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் தாவீது ராஜா சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தேவைகள் மத்தியில, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில, நம்முடைய சூழ்நிலைகள் போராட்டத்தின் மத்தியில நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது ஊழியர்களை நோக்கி பார்க்கிறோமா? இல்லது சொந்தங்களை நோக்கி பார்க்கிறோமா? எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, உன் இக்கட்டான சூழ்நிலையில நீ நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சால்வை விழுது. அவனுக்கு ஒரு பக்கம் அவனுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் எலியா நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரே அந்த வேதனை. அப்போ அவன் சொல்றான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அப்போ எலியா எப்படி இருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ராஜாக்கு எதிரிகள் வரும்போதெல்லாம் இங்க எதிரி எதிரி வராங்கன்றத முன் அறிவிக்கிறவரே அவர்தான். அந்த அதாவது எதிரி நாட்டு அரசர்கள் நினைப்பாங்க, இவனுக்கு யார் சொல்லி கொடுக்கிறான்? அந்த அளவுக்கு அவர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தாராம்? ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தாராம். அவன் சொல்லி புலம்புறான், ஐயோ இப்படி இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் அதுக்கப்புறமா என்ன பண்றான்? அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு, இப்போ எலியா செய்ததை பார்த்தான். எலியா அந்த சால்வையை அடிச்ச உடனே அந்த யோர்தான் பிரிந்தத அவர் பார்க்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு? எலிசா அந்த சால்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடிச்ச உடனே யோர்தான் ரெண்டா பிளக்குது. உடனே இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தூரத்துல இருந்து அந்த கேலி பண்ணவங்க பார்த்துட்டே இருந்த உடனே, ஐயோ எலியாவின் அபிஷேகம் எலிசா மேல இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவனை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், நீ கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்தால், கர்த்தர் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இப்போ பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதாவது எலியா செய்த கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலியா எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனா கடைசியா தான் யோர்தானை ரெண்டாய் பிளந்தார். ஆனா இந்த எலிசா ஊழியத்துக்குள்ள வரும்போதே இவர் என்ன பண்றாரு? யோர்தானை ரெண்டா பிளந்துட்டார்.
அப்ப ஆண்டவர் ரெட்டிப்பான வரத்தை அவனுக்கு கொடுத்தாரா? கட்டாயம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஊழியக்காரிகளே, கர்த்தர் உங்களுக்கும் இந்த வரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ரெட்டிப்பான வல்லமை. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்டா அவர் கட்டாயம் கொடுப்பார். நம்முடைய ஊழிய தேவைக்காக நீங்க கேட்கும் பொழுது, நீங்க என்ன பர்பஸ்க்காக கேட்கிறீங்க? ஊழிய தேவைக்காக, ஆத்துமாக்களுக்காக நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வரங்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இப்போ இவன் இப்படி தந்த உடனே எல்லாரும் வந்து இவனை வணங்கி நிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, நாங்க அவங்கள அனுப்பி அந்த எலியாவை தேட அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும்போது எலிசா சொல்றாரு, வேணாம் தேட அனுப்பாதீங்க அப்படின்னா கேட்கல. இவனை ரொம்ப அதாவது தொந்தரவு பண்ணனால சரி போங்க அனுப்புங்க அப்படின்னோடனே இவங்க 3 நாள் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க அவரை காணோன்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, நான் தான் முன்ன சொன்னேனே, நீங்க தானே கேட்கல அப்படின்னு எலிசா சொல்லும்போது, அடுத்தது அவங்க இருக்கிற அந்த ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம் தான். ஆனா இங்க நல்ல தண்ணியே கிடையாது, நிலமும் அது நல்ல நிலம் இல்ல, பால் நிலம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலிசா என்ன பண்றாரு, உப்பை எடுத்துட்டு வர சொல்றாரு, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அதுல உப்பு போட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல போட்டு அப்புறம் சொல்றாரு, இத வந்து நல்லா ஆயிருச்சு, இதுல சாவு இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லி அதை பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உடனே அந்த தண்ணி நல்ல தண்ணியாய் மாறி விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அது ஆரோக்கியமா இருக்கிறதை ஆரோக்கியமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு 23வது வசனத்துல அவர் வந்து அந்த இடத்தை விட்டுட்டு பெத்தேலுக்கு போறார். இப்படி போகும்போது பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல பிள்ளைகள் என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் இல்ல, வாலிபர்கள். இவர்கள் அதாவது எலியாவையே நிந்தித்து அவரையும் என்ன பண்ணாங்க, அதாவது அவரையும் தூஷித்தார்கள். அதே ஜனங்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க, இவரையும் அவரை மாதிரி நீயும் தொலைஞ்சு போ அப்படின்ற ஒரு இதுல இந்த எலிசாவை திட்டுறாங்க. மொட்டத்தலையா ஒளிந்து போனோன்னு ஒண்ணுமே பண்ணல. இவர் திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்துல அவங்கள சபிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் 2 கரடி அனுப்புறார். இவர் கரடி அனுப்பி இவங்களையெல்லாம் கொல்லுங்கன்னு சொல்லல. ஆனா அவங்கள கர்த்தருடைய நாமத்துல சபிக்கிறாரு. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரரையும் ஊழியத்தையும் நிந்தித்ததுனால இவர் சபித்த உடனே காட்டுல இருந்து 2 கரடிகள் வருது. அதுல 42 பேரை என்ன பண்ணிச்சாம், கொன்னு விட்டது, பீறி போட்டது என்று 24ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு அவர் கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கே இருந்து சமேரியாவுக்கு திரும்பி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களை குறித்து நாம் குறை பேசக்கூடாது. குறை சொல்லுவதை நிறுத்தி விடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரரானாலும் அதாவது விசுவாசிகளானாலும் எல்லாருமே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவரால அவர் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்வதினால் நம்ம அதாவது எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரோ இல்ல ஊழியக்காரியோ தவறும் பொழுது அவர்களுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தால், யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபிக்கும் போது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல, எந்த ஊழியக்காரருக்காக விசுவாசிகளுக்காக நீங்க பரிந்து பேசினா உங்க சிறையிருப்பு மாற்றப்படும். அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு போனா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரரானாலும் விசுவாசிகளானாலும் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நாம் என்ன பண்ண வேண்டும், அவர்களுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துல அவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, அவங்க மறுபடியும் எழுந்து ஊழியம் செய்யணும், ஆண்டவரே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு சொல்லி அவர்களுக்காய் நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க ஜெபத்தை கேட்டு அவர்களை மறுபடியும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி நீங்க உங்களை அர்ப்பணித்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிந்து பேசுங்க. மோசே பரிந்து பேசினான், ஆபிரகாம் பரிந்து பேசினான். அதை போல ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை நீங்க செய்வீங்கன்னா உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் பின் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியா ஷபா லபா ரியா கரபா ஓரி கரபல பரபலபரபா தீபாரபா கரபா ரீ மா கரபா தூலா பௌரி அந்தரா லக்கா சத்ருபி அந்தரா ஏக் தூமி அசப் லீஹோதனாய் கன்கியா ருபிஹோதனாய். அப்பா, ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவரே எலியா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது போல ஏசப்பா, அந்த எலியாவின் தேவன் எலிசாவின் தேவனா இருந்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய தேவனா இருக்கிறாரப்பா. நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அப்பா தகப்பனே, உமக்கென்று ஊழியம் செய்ய எங்க ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரை. அப்பா, அவன் நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீபா லபூரியாம் தராலர் பேக்கரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் எங்களுக்கு ரெட்டிப்பான வரம் வேணும்னு கேட்கிறாங்களோ, ஆண்டவரே, அவங்க என்ன பர்பஸ்க்காக கேட்கிறாங்களோ அதை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அந்த வரங்களை கொடுத்தாப்பா ஊழியத்துல இன்னும் அவங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியின் வரங்கள் 9 கனிகள் ஆண்டவரே, 9 கனிகள் ஆண்டவரே கொடுத்து தகப்பனே, எலியாவின் தேவன் எலிசாவின் தேவனா இருந்தவர் அப்பா, நீர் எங்கள் தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை கொடுத்து, அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகள் மேல உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தோடு ஆண்டவரே, ஆவின் அனலோடு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய கிருபை கொடுப்பீராக. வரங்களால கனிகளால நிரப்புங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்ல சுகவீனத்தோடு பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.